யூதர்கள்ட்ட இன்னைக்கு ஒரு தரமான ஒரு விஷயம் வந்திருக்கு. யூதர்களுடைய ஒரு பேஜா இருக்கக்கூடிய அதாவது தோரா ஜுடாயிசம் என்ற பேஜில் இருந்து இன்னைக்கு ஒரு செய்திகள் வந்திருக்கு. என்னன்னா, முழுமையாக இஸ்மாயில் ஹனியாவை படுகொலை செய்தது ஜியோனிச தீவிரவாதிகளுடைய ஒரு உச்சபட்ச கோர தாண்டவமாக காணப்படுது அப்படிங்கிற ஒரு செய்தியை முன்வைக்கிறாங்க. ஸோ இவங்க சொன்ன பின்னாடி தான் ஒரு விஷயம் நினைவுக்கு வருது. ரப்பிகள் இருக்காங்கல்ல, யூத ரப்பிகள் உலகம் முழுக்க பரவி இருக்கிறாங்கல்ல. ஸோ இந்த யூத ரப்பிகளில் ஒரு முக்கியமான மிகவும் பெரிய எல்லாராலும் மதிக்கப்படக்கூடிய ஒரு ரப்பி, இவருடைய பேர் பார்த்தீங்கன்னா ரப்பி ஷாயம் பிரிஸ்கர் என்று சொல்லக்கூடிய ரப்பி. ஸோ இந்த ரப்பி ஒரு விஷயத்தை பதிவு செய்கிறார். என்னன்னா, யூத மதத்துக்குள்ள மதவெறியர்கள் கும்பல்கள் அதிகமாக இந்த பழங்காலங்களில் இருந்திருக்கிறாங்க. அந்த மதவெறி கும்பல்கள்லாம் மற்ற மதத்தை இழிவுபடுத்துவது, கேவலப்படுத்துவது, அந்த மதத்தை சார்ந்தவர்களை அடிப்பது என்ற பல்வேறு சித்திரவதைகளை செஞ்சுருக்காங்க. அதுலேயே ஆக கொடூரமான ஆக கேடுகட்ட ஒரு அமைப்பு தான் இந்த ஜியோனிச தீவிரவாத அமைப்புன்னு சொல்லிட்டு முன்னாள் ரப்பி, அதாவது யூதர்களால் மதிக்கப்படக்கூடிய ரப்பி என்று சொல்லக்கூடிய இந்த ரப்பி சாயம் என்று சொல்லக்கூடிய நபரை பதிவு செஞ்சிருக்கிறார். யோசிச்சு பாருங்களே, அவங்க மத போதகரே இந்த ஜியோனிச தீவிரவாதிகளை குறித்து எச்சரிக்கை செய்யும் அளவுக்கு தான் இந்த ஜியோனிச தீவிரவாதிகளுடைய அயோக்கியத்தனம் என்பது இன்னைக்கு நடைபெற்று கொண்டிருக்கிறது. மறுபக்கம் ஹூதிக்கள், அன்சாருல்லாக்கள் இன்னைக்கு கடுமையான முறையில் ஒரு எச்சரிக்கையை கொடுத்திருக்கிறாங்க. நாங்கள் இந்த தருணத்தை தான் எதிர்பார்த்துட்டு இருந்தோம். நிச்சயமாக ஈரானுடைய இஸ்ரேல் மீதான தாக்குதலில் நாங்களும் ஒரு அங்கமாக இருந்து நாங்களும் தாக்குதல் நடத்துவோம், ஷஹீதான இஸ்மாயில் ஹனியாவுக்கான ஒரு வெற்றி செய்தியாக இதை நாங்கள் கொடுப்போம் சொல்லக்கூடிய அறிவிப்பை இன்னைக்கு முன் வச்சிருக்காங்க. மறுபக்கம் காசாவில் இன்னைக்கு ஹமாஸ் படை SK-8 என்று சொல்லக்கூடிய ஷார்ட் ரேஞ்ச் மிசிலை வச்சு அந்த மத்திய காசா பகுதி, கிழக்கு காசா பகுதியில் இருந்த இஸ்ரேலுடைய துருப்புகள் மேல சரமாரியான முறையில் தாக்குதல் நடத்தியிருக்கிறாங்க. இதுல சில நபர்கள் இறந்ததாகவும் காயமுற்றதுமான செய்திகள் அண்மையாக வந்த வண்ணம் இருக்கிறது. அடுத்து மீண்டும் இஸ்ரேல் ஒரு பாதக செயலை சிரியாவுடைய டெமஸ்கஸ் நகரத்தின் மேல ஏற்படுத்தியிருக்கு. சிரியாவுடைய டெமஸ்கஸ் நகரத்தில் இருக்கக்கூடிய சைது ஜனாப் என்று சொல்லக்கூடிய தளத்தின் மேல தாக்குதல் நடத்தியிருக்கு. இது முழுக்க முழுக்க ஈரானுடைய டைப்ல இருக்கக்கூடிய ஒரு தளமா இருக்கு. ஸோ ஆல்ரெடி சிரியாவுடைய டெமஸ்கஸ் நகரத்தில் இருந்த ஈரானுடைய தூதகத்தின் மேல சில மாதங்களுக்கு முன்னாடி தாக்குதல் நடத்தினாங்க. அதுக்கு பதில் தாக்குதல் ஈரான் கொடுத்துச்சு. ஸோ இந்த இக்கட்டான போர் முனையுடைய சூழல்ல கூட இன்னைக்கு ஈரானை இன்னும் கூடுதலாக வம்புக்கு இழுக்கும்படியாக ஒரு தாக்குதல் இஸ்ரேல் ஏற்படுத்தியிருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயமும் இன்னைக்கு அண்மையாக வந்த வண்ணம் இருக்கு. மறுபக்கம் இன்னைக்கு காசாவில் 2 அல் ஜசீராவுடைய ஊடகவியலாளர்கள் கொல்லப்பட்டிருக்கிறாங்க. எப்படின்னா, இவங்க ஊடக செய்தி எடுத்துட்டு கார்ல போயிட்டு இருக்கக்கூடிய வேலையில சரமாரியாக வான்வெளி தாக்குதல் மூலமாக ட்ரோனை வச்சு இஸ்ரேலுடைய தீவிரவாதிகள் இந்த 2 மூத்த முக்கியமான ஊடகவியலாளர் அல் ஜசீராவுடைய காசாவுக்கான பீரோ செய்தியாளர்கள் இந்த 2 நபர்களை கொலை செஞ்சிருக்கு. ஸோ இன்னாலில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். இந்த 2 நபர்களுடைய பெயர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நபர் பார்த்தீங்கன்னா இஸ்மாயில் அல் கோம், 2வது நபர் ரமி. இந்த 2 நபர்கள், ஒருத்தர் கேமராமேனு, இன்னொருத்தர் போட்டோகிராஃபர், ஸோ இன்னொருத்தர் ஊடகவியலாளர், 3 நபர்கள் இருந்திருக்காங்க. அதில் 2 நபர்கள் இறந்ததான அண்மையான செய்தியும் வந்த வண்ணம் இருக்கு. மறுபக்கம் இன்னைக்கு அமெரிக்காவுடைய பென்டகன் இன்னைக்கு ஒரு செய்தியை வெளியிட்டிருக்குது, ஒரு அலர்ட் செய்தியாக வெளியிட்டிருக்குது. 72 மணி நேரத்தில் இன்னைக்கு தாக்குதல் நடத்துவதற்கான எல்லா வேலையும் செய்து கொண்டிருக்கிறார்கள் ஈரான். ஸோ அலர்ட்டா இருங்க, ஹை அலர்ட்டா இருங்க. நிச்சயமாக இஸ்ரேல் மேல வெறும் ஈரான் மட்டும் தாக்குதல் நடத்தாது, ஈரானுடைய நட்பு நாடுகளாக இருக்கக்கூடிய பல நாடுகளும் சேர்ந்து இன்னும் 72 மணி நேரத்தில் தாக்குதல் நடத்துவதான செய்தி வருது. இன்னொரு செய்தி, நேற்று நான் சொன்ன விஷயத்த பல நபர்கள் இல்லை அது பொய், இன்னும் அவர் இறக்கலைன்னு சொன்னாங்க. அவருடைய பேர் பார்த்தீங்கன்னா ஹிஸ்புல்லாவுடைய இராணுவ தளபதியாக, மூத்த தளபதியாக இருக்கக்கூடிய ஃபவுது ஷுக்கூர் என்ற சொல்லக்கூடிய நபர் இறக்கலைன்னு சொல்லிட்டு சொன்னாங்க. கிடையாது, அவர் நேற்று அடிபட்டு சில இடங்களில் கிடந்தாரு, அவரை ரெக்கவர் பண்ண முடியல. இன்றைய தேதியில் அதிகாரப்பூர்வமாக ஹிஸ்புல்லாவுடைய தளங்களை வெளியிட்டிருக்குது. மூத்த ஃபவுது ஷுக்கூர் என்ற சொல்லக்கூடிய அந்த தளபதியும் இறக்கப்பட்டிருக்கிறார். இன்னாலில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். நேற்று அப்போ ஒரே நேரத்தில் ஹிஸ்புல்லா மேலே தாக்குதல் நடத்தக்கூடிய அதே வேளையில தான் அதிகாலையில், அதாவது இஸ்மாயில் ஹனியாவை கிட்டத்தட்ட அதிகாலை 2 மணிக்கு தாக்குதல் நடத்தினாங்க. அதற்கு முன்னாடியே இந்த ஹிஸ்புல்லாவுடைய தலைவராக இருக்கக்கூடிய இந்த ஃபவுது ஷுக்கூர் மேலேயும் தாக்குதல் நடத்தி கொண்டிருக்கிறாங்க. அப்போ ஹிஸ்புல்லாவுடைய மூத்த தலைவரும் கொல்லப்பட்டிருக்கிறாரு, அதே போல ஹமாஸுடைய மூத்த தலைவர் கொல்லப்பட்டிருக்கிறாரு. அப்போ இந்த 2 தலைவருடைய இந்த கொலை என்பது இன்னைக்கு மத்திய கிழக்கில் மேலும் மேலும் இந்த போரை ஒரு 3ஆம் உலக போரை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் பார்க்க முடியுது. மறுபக்கம் அமெரிக்கா நியூயார்க் டைம்ஸில் ஒரு அதிர்ச்சிகரமான சம்பவம் என்னன்னா, அங்கே பலஸ்தீன் விடுதலைக்காக பல மக்கள் போராடிட்டு இருக்கிறாங்க. நியூயார்க் டைம்ஸ் இருக்குல்ல, அந்த சதுக்கத்தில். ஸோ இந்த சதுக்கத்தில் போராடி கொண்டிருந்த பல பலஸ்தீனிய ஆதரவாளர்கள் மேலே அங்கே இருக்கக்கூடிய சில யூத ஆதரவாளர் பெண்கள் எல்லாமே ஆண்கள் தாக்குதல் நடத்தியிருக்காங்க. அதில் கொடுமை என்னென்னா, சின்ன சின்ன குழந்தைகள் இந்த மிளகா பொடி இருக்குல்ல, அது போன்ற இந்த மிளகு இதெல்லாம் வச்சு கண்ணிலேயே வீசிட்டு போயிருக்கிறாங்க. ஸோ ஒரு பிஞ்சு குழந்தைய கூட ஒரு யூத ஜியோனிச தீவிரவாதியாக மாற்றி வச்சிருக்காங்க இந்த அயோக்கிய ஜியோனிச தீவிரவாத கும்பல்கள் அப்படிங்கிற விஷயத்த பார்க்க முடியுது. மறுபக்கம் ஈரானில் ஒரு முக்கியமான விஷயத்த சொல்ல மறந்துட்டேன். ஈரானில் பலஸ்தீனுடைய அந்த பெரிய ஆர்ச் இருக்குது, சதுக்கம்.
அந்த சதுக்கத்தில் இஸ்மாயில் ஹனியாவுடைய புகைப்படம் போட்டு அதுக்கு கீழே பழிக்கு பழி வாங்கப்படும், விரைவில் அதற்கான எதிர்வினை இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இஸ்மாயில் ஹனியாவை நினைவு கூறும் விதமாக அந்த மிகப்பெரிய அந்த சதுக்கத்தில் அவருடைய படம் தொங்க விடப்பட்டு எச்சரிக்கை கொடுக்கப்பட்டிருக்குது. இன்னொரு விஷயம், இஸ்மாயில் ஹனியா வந்து நேற்று பெஜஸ்கியா இருக்கார்ல, ஈரானுடைய புதிய அதிபர், அவருடைய அந்த பதவியேற்பு விழாவில் தான் கலந்துக்க போனார். ஸோ அந்த பதவியேற்பு விழாவில் கலந்து கொள்ளக்கூடிய வேளையில் பலஸ்தீனை நினைவு கூறும் விதமாக சின்ன சின்ன அந்த பலஸ்தீனுடைய ஆர்ச்சு அக்ஸாவுடைய அந்த கட்டிடங்கள் எல்லாமே வடிவமைக்கப்பட்டிருக்குது. ஸோ அந்த கூட்டத்தில் இவர் இறுதியாக சொல்கிறார், அல் மவுத் யஹூத் அல் மவுத் இஸ்ராயில் அல் மவுத் அமெரிக்கா. அந்த முழக்கம் அங்கே வந்து மிகவும் வீரியமாக ஏற்பட்டது அவருடைய அந்த உரையாற்றக்கூடிய சமயத்தில். இன்றைய வேளையில் இஸ்மாயில் ஹனியாவுடைய அந்த இறுதி ஊர்வலத்திலையும் அல் மவுத் யஹூத் அல் மவுத் இஸ்ராயில் அல் மவுத் அமெரிக்கா, அதாவது அமெரிக்கா இறக்க வேண்டும், இஸ்ரேல் இறக்க வேண்டும், ஜியோனிச தீவிரவாதிகள் இறக்க வேண்டும் என்ற இந்த கோஷங்கள் தான் இன்னைக்கு வந்து ஈரான் முழுக்கவே பரவி விரிந்து செயல்பட்டு கொண்டிருக்கிறதுங்கிற விஷயத்தை நம்மளால் பார்க்க முடியுது. அடுத்து இன்னைக்கு ஹிஜாபுக்கு தடை எங்க ஒலிம்பிக்ல. பிரான்ஸுடைய தலைவர் இமானுவேல் மேக்ரான் சமீபமாக வந்து ஹிஸ்புல்லா கூட வான் பண்ணார், வேணாம்ப்பா போர்லாம், இஸ்ரேல் கூட நீங்கள் போர் செஞ்சீங்கன்னா பெரிய பாதகமாகும்னு சொல்லக்கூடிய ஒரு எச்சரிக்கையெல்லாம் கொடுத்தாரு. ஸோ அந்த இமானுவேல் மேக்ரான் பிரான்ஸுடைய தலைவர், அவங்க நாட்டுடைய அரசு என்ன உத்தரவு கொடுத்துருக்குன்னா, ஒலிம்பிக்கில் கலந்து கொள்ளக்கூடிய அத்லெட்ஸ் இருப்பாங்கள்ல, விளையாட்டு வீரர்கள், இதில் முஸ்லீம் விளையாட்டு வீரர்கள், பயிற்சியாளர்கள் மற்றும் அங்கே இருக்கக்கூடியவர்கள், நடுவர்கள், இவங்க யாருமே ஹிஜாப் அணியக்கூடாதுன்னு சொல்லக்கூடிய ஒரு தடையை விதிச்சாங்க. ஸோ அந்த அடிப்படையில் இன்னைக்கு பல நபர்கள் போராடிட்டு இருக்கிறாங்க, நாங்கள் ஹிஜாபோடு தான் நாங்கள் இந்த ஆத்லெட்டில் கலந்துக்குவோம் இந்த ஒலிம்பிக் போட்டியிலன்னு சொல்லிட்டு. கொஞ்சம் யோசிச்சு பாருங்களே, இந்த ஒலிம்பிக் போட்டியுடைய செரிமனி விழாவில் உலகத்திற்கே மிகவும் பாதக செயலை விளைவித்துக் கொண்டிருக்கக்கூடிய LGBTQ என்ற அந்த வகுப்பை சார்ந்தவர்களுக்கு முன்னுரிமை கொடுக்கப்படுது. இஸ்ரேலியர்களுக்கு, இனப்படுகொலை வாதிகளுக்கு, யூதர்களுக்கு, ஜியோனச சிந்தனைவாதிகளுக்கு முன்னுரிமை கொடுக்கப்படுது. ஆனால் இங்கு வெறும் ஹிஜாப் எனும் தலையை போடக்கூடிய அந்த ஆடை உடுத்த இன்னைக்கு அனுமதி மறுக்கப்படுது. கேட்டால் இது மத அடையாளம். அப்போ மிற்ற நாடுகள் போட்டு வர்றாங்க அப்படின்னா அது வந்து கலாச்சாரம் அப்படிங்கிறதும் இதை மத அடையாளம் அப்படிங்கிறதும் மிகப்பெரிய பாகுபாடாக காணப்படுது இல்லை. இது முஸ்லீம்களுடைய கலாச்சார உடை அப்படின்னு அவங்க ஏற்றுக்கல. ஏன்னா எல்லா நாட்டுடைய கலாச்சாரமும் அங்கே வந்து பிரதிபலிக்கப்படுது. ஒரு முஸ்லீம் தான் வந்து ஒரு சின்ன ஹிஜாப் அணிவதன் மூலம் என்ன கெட்டு போகுது, அதை இன்னைக்கு வந்து பிரான்ஸ் வந்து தடை செஞ்சு வச்சிருக்குது. அதனால பல்வேறு முஸ்லீம் பெண்கள் எல்லாமே இந்த ஒலிம்பிக்கில் கலந்து கொள்ள முடியாத ஒரு சூழல் இன்னைக்கு நின்று கொண்டு இருக்கிறார்கள் அப்படிங்கிற விஷயத்தை நம்மளால பார்க்க முடியும். அடுத்து இஸ்ரேல் மீதான உடனடி தாக்குதலில் ஈரானோட துருக்கி இணைவதற்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு இன்னைக்கு போர் வல்லுநர்கள் சொல்லிட்டு இருக்கிறாங்க. துருக்கி இன்னைக்கு சமீபமாக 2-3 நாட்களாக வெளிப்படையாகவே இஸ்ரேலை எச்சரிக்கை செஞ்சுட்டு இருக்கு. நாங்கள் சதாம் ஹுசேன் பாணியில் உள்ள நுழைவோம், அடிப்போம், இஸ்ரேலுடைய ராணுவத்தை துண்டு துண்டா நாங்கள் வெட்டுவோம் அப்படிங்கிற மாதிரி பலகட்ட அடிப்படையில் பேசிட்டு இருக்கிறாங்க. வெளிப்படையான எச்சரிக்கையை கொடுத்துட்டு இருக்கிறாங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கூட நான் சொன்னேன், துருக்கியுடைய நாடாளுமன்றத்தில் வந்து முன்னாள் தலைவராக இருந்தவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இஸ்மாயில் ஹனியாவை கூப்பிட்டு நம்ம நாடாளுமன்றத்தில் பேச வைக்கலாம்னு சொல்லிட்டு. அதுக்கு எர்துகான் என்ன பண்ணியிருக்காருன்னா, இஸ்மாயில் ஹனியாவை கூப்பிடாம வெஸ்ட் பேங்க் ஆட்சி செய்யக்கூடிய மஹமூத் அப்பாஸை கூப்பிட்டு பேசுனதான நிகழ்வுகளை நம்மளால பார்க்க முடிஞ்சிச்சு. ஸோ இந்த சிச்சுவேஷனில் தான் இன்னைக்கு என்ன பண்ணுறாங்கன்னா, வெளிப்படையாக மீண்டும் எச்சரிக்கை கொடுக்குறாங்க. நாங்கள் ஈரானோடு இணைந்து போர் செய்வதற்கான வாய்ப்புகள் சூழல்கள் அமைந்து விட்டால் அதையும் செய்வோம் சொல்லிட்டு இன்னைக்கு துருக்கி வந்து அறிவிச்சிருக்கு. ஸோ மறுபக்கம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இந்த பலஸ்தீனுடைய விடுதலை விஷயத்தில் ஈரானுடைய ட்ரூ ப்ராமிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மிஷன் செயல்பட்டு இருந்துச்சு. ஸோ அதன் அடிப்படையில் தான் ஹிஸ்புல்லாவுக்கு உதவி செய்வதற்கான பல வேலைகளை ஈரான் செஞ்சுட்டு இருந்துச்சு. ஸோ இதில் ஈரானுடைய உச்சபட்ச தலைவர் ஆயத்துல்லா கொமேனி என்ன சொல்கிறாருன்னா, இந்த ட்ரூ ப்ராமிஸில் இன்னைக்கு வெளிப்படுத்துகிறோம், நிச்சயமாக இஸ்மாயில் ஹனியாவுடைய பங்களிப்பு இருந்துச்சு. அவர் ஆலோசனை கொடுத்தாரு, இந்த ட்ரூ ப்ராமிஸை நாங்கள் வந்து வெற்றிகரமாக நிறைவேற்றுன்னு சொல்லிட்டு அவர் ஆசைப்பட்டு இருந்தார். ஸோ எங்களுடைய அங்கமாக அவர் அவர் இழந்தது வந்து நிச்சயமாக எங்களுக்கு பேர் இழப்பாக காணப்படுதுன்னு சொல்லிட்டு ஆயத்துல்லா கொமேனி முன்வைக்கிறார். அப்போ ஹமாஸுடைய அந்த ப்ராஜெக்ட் அக்டோபர் 7 தூஃபான் அல் அக்ஸா என்ற ப்ராஜெக்ட் இருந்துச்சு. ஸோ அதன் அடிப்படையில் விடுதலை பலஸ்தீனுக்கான போர் போயிட்டு இருக்கு. இவர்கள் மத்திய கிழக்கில் ஒரு நல்ல மாற்றம் வேண்டும், விடுதலை பலஸ்தீன் வேண்டும் அப்படிங்கிற அடிப்படையில் ஹிஸ்புல்லா லெபனானுக்கான ஒரு நல்ல நிலைப்பாடு வேணுங்கிற அடிப்படையில் தான் இந்த ட்ரூ ப்ராமிஸ் என்று சொல்லக்கூடிய மிஷனை ஆக்டிவேட் பண்ணி அதை செயல்படுத்திட்டு இருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தை பார்க்க முடியுது. இறுதியாக நெத்தன்யாகுவுடைய இஸ்ரேலுக்கான அந்த சார்புடைய நிலையில இஸ்ரேலை பாதுகாக்க வேண்டும், இஸ்ரேலை வந்து விட்டு கொடுக்க கூடாது அப்படிங்கிற அடிப்படையில் இறுதியாக அவர் இந்த தாக்குதலை குறித்து, அதாவது ஹமாஸ் அமைப்பு அளிக்கப்படணும், ஹிஸ்புல்லா அளிக்கப்படணும், ஈரான் மேல தாக்குதல் நடத்தணும், இதற்கான ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார். அந்த அறிக்கையை முழுமையாக வாசிக்கிறேன், கேட்டு பாருங்க. சவால்கள் நிறைந்த கடினமான நாட்கள் நமக்கு காத்திருக்கின்றன. போரை நிறுத்த வேண்டும் என்ற குரல்களுக்கு நான் அடிபணியவில்லை. போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான கோரிக்கைகளுக்கு நாங்கள் பதிலளித்திருந்தால் நாங்கள் பிலடெல்பியாவை கைப்பற்றியிருக்க மாட்டோம். மூத்த ஹமாஸ் அதிகாரிகளை அகற்றி ஒப்பந்தத்தின் பரந்த வரையறைகளை அணுகியிருக்க மாட்டோம். நாங்கள் போரின் இலக்குகளை அடைவதற்கு நெருங்கி வருகின்றோம்.
கடத்தப்பட்டவர்களை திருப்பி அனுப்புவது, ஹமாஸின் இராணுவ மற்றும் அரசாங்க திறன்களை அழித்தல் மற்றும் வடக்கின் வசிப்பவர்களை பாதுகாத்து மீட்டல். இதுதான் எங்களுடைய இலட்சியமாக இருக்குது. அதனால் இனிமேல் அமைதி, போர் நிறுத்தம் இதற்கு எந்த பேச்சுக்கும் இடம் கிடையாது, எங்களுடைய இலக்கு இதுதான் சொல்லிட்டு வெளிப்படையாக இந்த அறிக்கையை இஸ்ரேலுடைய இராணுவ பிரிவாக இருக்கக்கூடிய IOF IDF இன்னைக்கு வெளியிட்டிருக்குது. நெத்தன்யாகு இந்த அறிக்கையை சொல்லியிருக்கிறாரு. அப்போ இவங்களுடைய இறுதி முடிவு என்ன அப்படிங்கிற விஷயம் இந்த ஸ்டேட்மெண்ட் வழியாக நமக்கு புரிஞ்சு போச்சு. ஸோ அப்போ இனி அடுத்து நடப்பது எல்லாமே எதிர்த்தாக்குதல், எதிர்விளைவுகளை இஸ்ரேல் சந்திக்க தயாராக இருக்குது. அதோடைய இழப்பு என்பது இஸ்ரேல் மீண்டு வர முடியாத அளவுக்கு இருக்க போகுது அப்படிங்கிறதான் போர் வல்லுநர்கள் வைக்கக்கூடிய குற்றா காணப்படுகிறது. இன்னும் சில தகவல்களை திரட்டிக்கொண்டு இன்ஷா அல்லாஹ் விரைவில் வந்து உங்களை சந்திக்கின்றேன். நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.